Hello guys, welcome and welcome to BT National Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS, NCLEX and MOET training. இன்னொரு வேகன்சி அட்வர்டைஸ்மெண்ட்டோட உங்களை வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வேகன்சி அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி கிளியராக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மேஜிக் பில் செஷன் உங்களுக்கே தெரியும், நாங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான டாபிக்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடாக வந்த அந்த கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. அது உண்மையாகவே ரொம்ப எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அந்த வீடியோஸை பார்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும், டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அந்த டாபிக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ உங்களோட இந்த ஒரு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக ஸ்டிமுலையாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன டாபிக்ஸ் வேணுமோ அந்த டாபிக்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். அந்த முக்கியமான டாபிக்ஸை உங்களோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஃபைன். ஸோ அடுத்து ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். சிஆர்இ அண்ட் நார்செட் 8. சிஆர்இ உங்களுக்கே தெரியும், பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்க போது அந்த எக்ஸாம்ஸ்க்காக மீட்டி இன்டர்நேஷனல் அகாடமிலேருந்து சிஆர்இ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ as early as possible ஜாயின் பண்ணுங்க. இல்லை நான் சிஆர்இ காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதல, நான் நார்செட் 8 தான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்செட் 8க்காகவும் V14 பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ ஏர்லியா நீங்க ஜாயின் பண்றீங்களோ அவ்வளோ இயர்லியா அந்த டைமை வந்து நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஜாயின் early அண்ட் கிளியர் த எக்ஸாம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் attempt. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபைன். டைம் போனால் கிடைக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணால் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த வேகன்சி பற்றி கிளியராக பார்த்துடலாம். எய்ம்ஸ் மைதான்கிரி எய்ம்ஸ் நியூ டெல்லியில இருந்து இந்த வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ் மெயின் ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது அன்சாரி நகர்ல இருக்கு. இங்க இந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா மைதான்கிரி. இது ஆல்ரெடி இந்த இடத்துல மைதான்கிரின்றது ஒரு இடத்தோட பேரு. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்டான ஹாஸ்பிட்டலை எய்ம்ஸ் வந்து அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து ஒரு நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோட் ஆஃப் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைனில் ஃபில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் ஃபில் பண்ணணுமா? ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். சரியா? யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, எய்ம்ஸ் அவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு நார்செட் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி, இல்லை காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி நர்சிங் ஆஃபீஸர் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மைதான்கிரி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக இவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. சரியா? தேர்ட் பார்ட்டி மூலமா. தேர்ட் பார்ட்டி அப்படின்னா எய்ம்ஸ் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணல. ஸோ வேற ஒரு தேர்ட் பார்ட்டி இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, மேன் பவர் சாரி ப்ராட்காஸ்டிங் இன்ஜினியரிங் கன்சல்ட் இந்தியா லிமிடெட். இதுதான், இவங்க தான் தேர்ட் பார்ட்டி. இந்த தேர்ட் பார்ட்டி மூலமா இந்த நர்சிங் ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்க போகுது. சரியா? ஃபைன். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து ஆஃப்லைன் மோட்ல தான் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண போறீங்க. இந்த 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எய்ம்ஸ் மைதான்கிரியிலேருந்து வேகன்சி வந்திருக்கு. ஆஃப்லைன் மோட்ல தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போறீங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போறாங்க. சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன போஸ்ட் வேகன்சி வந்திருக்கு, என்ன எவல்யூஷன் கிரைட்டீரியா, எசென்ஷியல் கிரைட்டீரியா, ஏஜ் லிமிட் என்ன, என்ன சேலரி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது கான்ட்ராக்ட் ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. டெஸ்ட் இருக்குமா சார், கான்ட்ராக்ட் ஜாப் தானே, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படின்றத இந்த தேர்ட் பார்ட்டி தான் டிசைட் பண்ணும். சரியா? ஃபைன். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்காக வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா, நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 170 வேகன்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஆர்ல 92, ஓபிசியில் 40, எஸ்சியில் 25, எஸ்டியில் 13. சரியா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் வேகன்சி. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். முடிச்சு ஆஸ் யூஷுவல் இந்தியன் நர்சிங் கவுன்சில் இல்லை ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். வேலிடான RNRM சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா இதே கிரைட்டீரியா தான். ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஐஎன்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். RNRM வேலிடா இருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 years of experience in 50 bedded hospital. Underline the word 50 bedded hospital, 2 years of experience. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கிரைட்டீரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட். சரியா? ஸோ இது வந்து பேசிக் தான். ஸோ ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 years. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பத்தி இவங்க எதுவுமே சொல்லலை. பட் இங்க வந்து
ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன் கிரைட்டீரியா வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 170 போஸ்ட் வந்து ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி இவங்க டிவைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மந்த்லி ரெனுமரேஷன் 28,000 மட்டுமே. சரியா? 28,000 மட்டும்தான் இவங்க வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், ஏன் அந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம லாஸ்டா பார்ப்போம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது என்னன்னா, in addition to above, அதாவது essential qualification இவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. It may also be ensured that the candidate must have qualified in NORCET 6. NORCET 6ல ஆல்ரெடி குவாலிஃபை ஆன வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஒரு கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுல வந்து அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்க வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம் சார். நான் வந்து என்கிட்ட வந்து டெல்லி நர்சிங் கவுன்சில், ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டெல்லியில் இருக்கிறதால டெல்லி நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க நார்செட் 6 அதை முடிச்சிருக்கீங்க, அதுல உங்களோட நேம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நார்செட் 6 கிளியர் பண்ண வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஃபியூச்சர்ல, ஏன்னா ஆல்ரெடி நார்செட் 6 வந்து கிளியர் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல இந்த கான்ட்ராக்டை பர்மனன்ட் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கன்ஃபார்மாக இவங்க சொல்லலை. பட் ஸ்டில் ஆல்ரெடி எக்ஸாமை கிளியர் பண்ணி நார்செட் 6 கிளியர் பண்ணி இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க கேண்டிடேட்ஸை கூப்பிட்டுருக்கிறதால மேபி இந்த ஃபியூச்சர் இவங்களை பர்மனன்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி இவங்க ஆனால் மென்ஷன் பண்ணல. சரியா? ஃபைன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல மற்ற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து நான் காமிக்கிறேன். அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அதை வந்து என்வலப் கவர்ல போட்டு நீங்க இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்க சென்ட் பண்ண போறீங்க. ப்ராட்காஸ்டிங் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட், அதாவது BECIL, C56A17 செக்டார் 62 நோய்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்க ஆன்லைன்ல ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அட்டாச் பண்ணி என்வலப் கவர்ல போட்டு நீங்க அந்த என்வலப் கவர் மேல என்ன எழுதணும் அப்படின்ற டீடைல்ஸும் நான் சொல்றேன். சரியா? ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணி நீங்க அனுப்பணும். சரியா? ஃபைன். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ்ல வந்து நீங்க இதை ஃபில் பண்ண போறீங்க. அண்ட் ஃப்ரம் அட்ரஸ்ல உங்க டீடைல்ஸ் வந்து போட போறீங்க. அதே மாதிரி அந்த என்வலப்க்கு மேலேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட்டுக்கான நேம், போஸ்ட் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர். ஓகேங்களா? நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணி ஃப்ரம் அண்ட் டூ அட்ரஸ் வந்து என்வலப் மேல மென்ஷன் பண்ணி நீங்க சென்ட் பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். சரியா? அடுத்து, உங்ககிட்ட வேலிடான இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கணும். எப்பவும் போல தான் இது வேலிடான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். ஏன்னா அதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்க போகுது. அது மூலமா தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த BECIL இவங்களுக்கு தனியா ஒரு வெப்சைட் இருக்கு. BECIL இந்த வெப்சைட் நீங்க கூகுளில் டைப் பண்ணீங்கனாலே வந்துடும். அங்க வந்து நீங்க செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வாங்கின அந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுல வந்து உங்களோட செலக்டடா இல்லையா, ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரியா? ஃபைன். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நார்செட்டை கிளியர் பண்ணியிருக்கிறதால, நார்செட் 6 கிளியர் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதால மோஸ்ட்லி அவங்க ஃபியூச்சர்ல பர்மனன்ட் பண்ணுவாங்க. அந்த பேசிஸ்ல நீங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? ஃபைன். நெக்ஸ்ட், நீங்க அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது கொரீஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்க இங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர்ல நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது 012041777850 இல்லைன்னா 860. சரியா? ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிபியன்ட், அதாவது அப்ளிகேஷன் சென்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 4 February 2025 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து 22nd வந்து இவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 26 இன்னைக்கு. ஸோ ஹார்ட்லி உங்ககிட்ட ஒரு 7 to 8 days இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி ஸ்பீட் போஸ்ட்ல மட்டும் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் போஸ்ட்ல நீங்க அனுப்பிச்சீங்கன்னா மட்டுமே அது 2 to 3 daysல வந்து ஈஸியா ரீச் ஆயிடும். ஸோ ஃபார்ம் வந்து நான் இப்போ காமிப்பேன். ஸோ அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. BECIL அந்த வெப்சைட்லயே இருக்கு, இல்லை கூகுளில் நீங்க டைப் பண்ணீங்கனாலே மைதான்கிரி எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டைப் பண்ணீங்களாலே உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்பீட் போஸ்ட்ல நான் சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. சரியா?
ஃபைன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும், அதே நேரத்தில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், வச்சு சென்ட் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்றத எங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் இல்லை ப்ரொஃபஷனல், அதாவது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து யூ யூஆர் தவிர மற்ற கேட்டகரியில் வரீங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசியில் வரீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, 50 bedded ஹாஸ்பிட்டலில். பேன் கார்டு காப்பி, ஆதார் கார்டு காப்பி, இது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்தால் மட்டும் வைங்க, இல்லைனா விட்டுருங்க. இந்த 7th பாயிண்ட் காப்பி ஆஃப் இபிஎஃப் ஆர் ஐசி கார்டு, ஓகேவா? ஃபைன். ஸோ மற்றபடி இந்த 6 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களே, இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி ஃபோட்டோ காப்பியை செல்ஃப் பண்ணணும், அப்ளிகேஷன் கூட வச்சு. சரியா? ஃபைன். ஸோ மற்றபடி அண்ட் ஓகே, ஆஃப்லைன் பேமெண்ட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் வந்து ஏதாவது பேமெண்ட் பண்ணணுமா சார்? இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் யூஸ்வலாக நம்ம வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்ச அப்புறமா லாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஆஃப்லைனில் இதுக்கும் ஏதாவது பேமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணணும். டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்து அந்த டிமாண்ட் டிராஃப்ட் யார் பேரில் எடுக்கணும் அப்படின்னா, ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் நொய்டா, இவங்க பேரில் வந்து இந்த டிமாண்ட் டிராஃப்டை எடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே வச்சு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆஃப்லைன் நீங்கள் ஒரு என்வலப் கவரில் உங்களோட அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கிறீங்களா, அது கூடவே இந்த டிமாண்ட் டிராஃப்ட்டும் வச்சு சென்ட் பண்ணணும். டிமாண்ட் டிராஃப்ட் யாருக்கெல்லாம் இந்த மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மணி பே பண்ணணும். அதாவது ஜென்ரல், ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் அண்ட் உமனாக இருந்தீங்க அப்படின்னா 590 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் பிஹெச் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்க அப்படின்னா 295 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் சார்ஜஸ் தான் பண்ணுறாங்க. சரியா? ஃபைன். ஸோ இந்த பேரில், அதாவது ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் இவங்க பேரில் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து ஹார்ட் காப்பி கூடவே நீங்கள் ஆஃப்லைனில் சென்ட் பண்ணணும். சரியா? அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ். BCIL will inform the selected candidates through email and SMS. SMS இல்லைனா இமெயில் ஐடி மூலமா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டை வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்துருவோம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இந்த ரெக்ரூட்மெண்ட்ல மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல மேலேயே இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் தான். இங்க வந்து அந்த பிசிஐ BECIL.com, ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, இந்த தேர்ட் பார்ட்டி மேன் பவர் இவங்க கன்சல்டன்சி மூலமாக தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஸோ இவங்க வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபோட்டோ ஃபில் பண்ண ஸ்டிக் பண்ண போறீங்க. அப்ளிகேஷன் ஃபார் த நேம் ஆஃப் த போஸ்ட், அதாவது நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. கேண்டிடேட் நேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறீங்க. 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து மென்ஷன் பண்ணும். இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி, பின்னாடி இருந்தால் பின்னாடி. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ஷன் இல்லாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஃபார்ம் ரொம்ப டீட்டெயில்டாக எதுவும் இல்லை. ஆதார் நம்பர், இது இஎஸ்ஐ, உங்களுக்கு இது எலிஜிபிள்னா இஃப் எனி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது எலிஜிபிள்னா மட்டும் இந்த இடத்துல இஎஸ்ஐ நம்பரை வந்து போடுங்க. சரியா? பேன் கார்டு கம்பல்சரி. என்ன கேட்டகரியில் வரீங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷனாலிட்டி, ரிலீஜியன், உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், அதாவது கரண்ட் அட்ரஸ் என்ன உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே சேமாக இருந்தால் ரெண்டுமே சேமாக மீன்ஸ் எது டைப் பண்ணலாம் இல்லை எழுதிடலாம். அண்ட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்ஸ், எஜுகேஷன் பாஸ்ட், என்ன இன்ஸ்டியூட் என்ன போர்டில் படிச்சிருக்கீங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, அதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. என்ன இயர் ஆஃப் பாசிங், எவ்வளோ மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ், அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் அப்டைன் பண்ணீங்க அண்ட் பர்சன்டேஜ். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், லேட்டஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும், மற்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அடுத்தடுத்து இருக்கணும். சரியா? என்ன டெசிக்னேஷனில் இருந்தீங்க, எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டில் டேட் அப்படின்னு போட்டுருங்க. டில் டேட். ஓகே. அண்ட் டோட்டல் ஆஃப் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிட்டுங்க. ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தாங்க, ரெஃபரன்ஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க. எய்ம்ஸில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து நீங்கள் போடலாம். இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணலை. சரியா? ஸோ அவங்க நேமை போட்டு அவங்க அட்ரஸ், கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் காலேஜ் பிரின்சிபல்ஸ் அவங்களோட நேம் அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. இல்லை நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்சார்ஜ் இல்லை ஹெச்ஆர் அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். சரியா? என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அந்த ஆஃப்லைன் மோடில் நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த என்வலப்குள்ளே இருக்கணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ கடைசியாக சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் சைன் போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புறீங்களோ அது மேலே பக்கத்துலேயே வந்து ஒரு டிக்கை போட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஜாப் வந்து யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, NOT-6 முடிச்சவங்க, ஃபியூச்சரில் பர்மனன்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்டு
சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. அதாவது 28,000 தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் 28,000 வச்சுட்டு சர்வே பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தால் சர்வே பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களோட ஸ்பௌஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட டெல்லியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி நான் இன்னும் என்னோட ஸ்பௌஸ் எதுவும் ஒர்க் பண்ணல, நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு ஜாப்ல வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, டெல்லியில் வந்து 28,000 ஃபேமிலியோட வந்து ஒர்க் பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரியா? ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் அண்ட் ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆல்சோ. நீங்கள் வில்லிங் இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செஷனில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், அண்ட் கண்டினியூஸ்லி வாட்ச் த மேஜிக்கல் செஷன். அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஃபியூச்சரில் வர எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். தேங்க்யூ வெரி மச்.